ஆமா. அதே சமயம் இந்த மகா கட்பந்தன் கூட்டணியில அவங்களே ஒருத்தர் எதிர்த்து சில தொகுதியில நிக்கிறதாவும் தகவல் நமக்கு தெரியுது. சோ அது வந்து எந்த விதத்துல அவங்களுக்கு பயனளிக்கும்? ஏன் இப்படிலாம் செய்றாங்க? அவருக்கு ராகுல் காந்தி மீது நம்பிக்கை இல்லை தேஜஸ்வி பிரதாப்க்கு. தேஜஸ்வி யாதவ் நினைக்கிறார் தன்னை முதலமைச்சராக ராகுல் காந்தி முன்மொழியவில்லை. அவங்க வந்து 70 இடம் கூட கண்டெஸ்ட் பண்ணல. 240 சீட்ல நாட் ஈவன் 1/3. பட் அவ வந்து சீஃப் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னா கூட எனக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர்ஷிப் குடுன்னு கேட்டு இருக்காங்க. அது தேஜஸ்வி யாதவ் ஒத்துக்க தயாரா இல்லை. தேஜஸ்வி யாதவ் நினைக்கிறார் என்னுடைய ஒரு ஆளுமையின் கீழ் தான் நீங்க எல்லாம் ஒன்னாறீங்களே தவிர உங்களால் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ண பாக்குறாரு. தேஜஸ்வி யாதவ் என்பவர் தமிழகத்தில் எப்படி மு.க. ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி வலி உள்ள தலைவர் பீகாரில். ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் தன்னுடைய இதெல்லாம் கொஞ்சம் சாமர்த்தியத்தை காமிக்கிற மாதிரி நினைச்சுட்டு ஏதாவது அதிக பிரசங்கமா பண்றாரு பாருங்க. இப்ப பாருங்க விஜய் கிட்ட போய் பேசியிருக்காரு திமுக அணியில் இருந்தா கூட. அது தப்பு.